இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூரை சேர்ந்த சரத்குமார் என்பவர் 8 வருடங்களுக்கு முன்பு மஞ்சுளா என்கின்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். குடும்ப வருமானத்திற்காக அருகில் இருந்த ஒரு இறைச்சி கடை ஒன்றில் சரத்குமார் வேலை பார்த்து வந்துள்ளார். வறுமை சூழலின் காரணமாக அந்த பகுதி கவுன்சிலர் பாபு என்பவரிடம் கந்துவட்டிக்கு சரத்குமார் கடன் வாங்கியுள்ளார். கடனை வசூலிக்க சரத்குமாரின் வீட்டுக்கு கந்துவட்டி பாபு அடிக்கடி சென்று வந்துள்ளார். இதனால் சரத்குமார் மனைவி மஞ்சுளாவுக்கும் கந்துவட்டி பாபுவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது. இவர்களின் தொடர்பு குறித்து பாபுவின் மனைவி கிரிஜா சரத்குமாரிடம் தெரிவித்துள்ளார். உன்னுடைய மனைவியும் என்னுடைய கணவரும் காதலிக்கிறார்கள் என்றும் விரைவில் இருவரும் திருமணம் செய்ய இருப்பதாகவும் கிரிஜா தெரிவித்திருக்கிறார். இதை கேட்டதும் சரத்குமார் அதிர்ச்சி அடைந்தார். இதன் பிறகு மனைவியிடம் சரத்குமார் கேள்வி கேட்டு கண்டித்துள்ளார். இதனையடுத்து மஞ்சுளா தன்னுடைய குழந்தைகளுடன் அம்மா வீட்டுக்கு சென்று விட்டார். மனைவியின் செயலால் மன உளைச்சல் இருந்த சரத்குமார் வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தன்னுடைய தற்கொலைக்கு முன்பு வீடியோ ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். அதில் சொல்லியிருப்பது என்னவென்றால், என்னுடைய பெயர் சரத்குமார். நான் இறைச்சி கடை ஒன்றில் வேலை செய்து வருகிறேன். குடும்ப கஷ்டத்துக்காக கந்துவட்டி பாபுவிடம் கடன் வாங்கியிருந்தேன். மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் முன்பு அவர்களுடைய மனைவியின் போன் நம்பர் வாங்குவதை பாபு வாடிக்கையாக வைத்துள்ளார். மேலும் தன்னை மாமா என்றுதான் அழைக்க வேண்டும் என்றும் பாபு சொல்லியிருப்பதாகவும் வீடியோவில் சரத்குமார் கூறியுள்ளார். இதனால் என்னுடைய பேச்சை மீறி பாபுவை மாமா என்று அழைத்தும் அடிக்கடி வீட்டில் சந்தித்து என் குடும்பத்தையே நாசம் செய்து விட்டான் என்றும் சரத்குமார் தன்னுடைய வாக்குமூலத்தை வீடியோவில் பேசியிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து வெளியான வீடியோ தகவல்கள் உண்மையா என்று காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றார்கள். கந்துவட்டியால் கணவன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.